Yes, students, அனைவருக்கும் வணக்கம். Quarterly examination நேத்திக்கு எழுதி முடிச்சிருப்பீங்க. எக்ஸலண்டா எழுதியிருப்பேன். அதோட கொஸ்டின் பேப்பரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நடராசன் சத்யமூர்த்தி திருச்சிராப்பள்ளியிலிருந்து வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எக்ஸாமினேஷன் எப்பயும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நம்பர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எந்த விதமான பயமும் இல்லை. இந்த கொஷின்ஸ் பார்ப்போம். நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. Consider the following statements and select the correct one. Option 1, in protondrous flowers, pistil matures earlier. In protogynous flowers, the pistil matures earlier. Hercogamy noticed in unisexual flowers. Distyly present in primula. இதுல 4 கொடுத்திருக்கோம். இந்த 4ல எது கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். புரோட்டோன்ட்ரி அப்படின்னா ஆண்ட்ரோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் கைனோசியம்னு பேரு. புரோட்டோகைனி மீன்ஸ் கைனோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் ஆண்ட்ரோசியம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது தப்பா போயிடும். இங்க ஆந்தர்னு இருக்கணும். செகண்ட் ஆப்ஷன் எடுத்துட்டு எல்லாம் இங்க புரோட்டோண்ட்ரஸ் அப்படின்னா இங்க ஆந்தர் இருக்கணும், இங்க பிஸ்டில் இருக்கு, அதனால தப்பு. புரோட்டோகைனஸ் பிஸ்டில் மெச்சூர்ஸ், எஸ் இது சரி. ஹெர்கோகேமி ஜெனரலி நோட்டிஸ்ட் இன் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், இது தப்பு. டைஸ்டைலி, 2 different kinds of styles are present in primula. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் குழந்தைல செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் தான் ரைட். இப்ப ஆன்சர் கீ இதுல எடுத்து வச்சுக்கோங்களேன். B, 2 and 4 are correct. அதுதான் உனக்கு சரியான விடை. ஓகே, தேங்க்யூ. செகண்ட் கொஸ்டின் ஃபார் யூ. In his classic experiments on pea plants, Mendel did not use. Mendel monohybrid cross, dihybrid cross, monohybrid test cross, dihybrid test cross லாம் படிச்சுட்டு போயிரு. அதுல என்ன கேரக்டரை யூஸ் பண்ணல? நம்பர் 1, flower position, axillary, terminal. Seed color படிச்சோம், that is cotyledon color, yellow, green. Pod length and seed shape, இது round wrinkled வரும். இங்க pod length அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் அவர் யூஸ் பண்ணல. அதனால இதை பொறுத்த வரையும், செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரையும் the pod length கேட்டிருக்கிறது did not use, எந்த கேரக்டரை யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேரக்டரை யூஸ் பண்ணினார், செகண்ட் கேரக்டரை யூஸ் பண்ணினார், ஃபோர்த் கேரக்டரை யூஸ் பண்ணினார். the third character is not used by Gregor Johann Mendel. so இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 3. Question number 3. Which of the following statements are correct? இதுல எது கரெக்ட் கீழே வரதுல? The offsprings exhibit only parental characters due to incomplete linkage. Parental character மட்டும் வரணும்னா இங்க complete linkage இருக்கணும், அதனால இது தப்பா போயிடும். The linked genes exhibit some crossing over in complete linkage. Complete linkage அப்படின்னா crossing over வரதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. So இதுவும் தப்பா போயிடும். The separation of 2 linked genes are possible in incomplete linkage. Yes, incomplete linkage நடக்கிற சமயத்துல உனக்கு பேரண்ட்டும் வருவா, ரீகாம்பினன்ட்ஸும் வருவா, இது சரி. Crossing over is absent in complete linkage. Yes, complete linkage na parent மட்டும் வருவா. Crossing over, the exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over னு படிச்சிருப்பேன். Takes place during the packaging stage of prophase 1 of meiosis 1. So இது உனக்கு சரி. அப்ப இதுக்கு third and fourth மட்டும்தான் சரி. ஆப்ஷன் என்ன? 3. Three and 4 are correct. So இது ரெண்டும் தான் சரி, முதல் இருக்க ரெண்டு தவறு. Next question. The antibiotic gene in a vector usually helps in the selection of. Vectorங்கிறது உங்களுக்கு தெரியும், generally plasmid act as a vector. Plasmid படிச்சிருப்பேன், அது பாக்டீரியால இருக்கக்கூடிய நான் ஜீனோமிக் டிஎன்ஏ எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு அதோட ஆன்டிபயோட்டிக் ஜீனை ஆட் பண்ணுவா. எதுக்கு யூஸ் ஆகுது இது? காம்பிடன்ட் செல், டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ், ரீகாம்பினன்ட் செல், புரோட்டோசோவன் செல் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த gene or along with the plasmid we introduced a gene into a system, a bacterial system. அப்ப அது போய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு சரியான விடை டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Select the inert material used for coating the somatic embryos in artificial seed production. செயற்கை விதைகள்னு சொல்லுவோம். The embryos originated from the somatic cells or body cells are called the somatic embryos. Body cell lend varakudi embryos somatic embryo nu solluva. It is converted into artificial synthetic seeds. Adhu edha use pannuvan sollirukka chemical. This is polyethylene glycol kadayadu, dextran sulfate kadayadu, sodium hypochlorite kadayadu, sodium alginate. அதுதான் அந்த கோட்டிங் அதில் யூஸ் பண்ணுவா. ஸோ இதுக்கு சரியான விடை சோடியம் அல்ஜினேட். இது பாலிஎத்திலின் கிளைக்கால்லாம் உனக்கு தெரியும், ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட் இதெல்லாம் உனக்கு தெரியும். ஸ்டெர்லா என்ன சொல்றது, தி கெமிக்கல் யூஸ்ட் ஃபார் ஸ்டெர்லைசேஷன் அதெல்லாம் படிச்சிருப்பேன். ஸோ இதுக்கு சரியான விடை சோடியம் அல்ஜினேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The analysis of chromosomal DNA using southern hybridization technique does not use southern, northern, western நீங்க டெக்னிக் படிச்சிருப்பேன். இதுல இதை எதை யூஸ் பண்ண மாட்டா? எலக்ட்ரோஃபோரோசிஸ் யூஸ் பண்ணுவா, பிளாட்டிங் யூஸ் பண்ணுவா, ஆட்டோரேடியோகிராஃபி யூஸ் பண்ணுவா. The character is not used is polymerase chain reaction. The polymerase reaction மட்டும் யூஸ் பண்ண மாட்டா. The polymerase chain reaction ஞாபகம். இதுக்கு அப்ப என்னக்கு ஆன்சர்னா ஆப்ஷன் 4 is the answer. Next question, which of the following is not a character of plasmid? Plasmid ஏற்கனவே படிச்சிருக்கேன். பாக்டீரியாவோட சைட்டோபிளாசத்துல இருக்க the extracircular DNA present in the cytoplasm of the bacterial species is said to be the plasmid. இந்த plasmidோட எந்த கேரக்டர் இதுல கொடுத்திருக்க? not a character. கீழ இருக்கிற நாலுல எது பண்பு இல்ல. Transferable, yes, we can very easily transfer. Single stranded, தப்பு. It is two stranded, double stranded, yes. Independent replication, yes. Circular structure, yes. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா single stranded is not a character, it is double stranded. அப்ப இதுக்கு ஆன்சர் 2. Next is functional megaspore in angiosperms develops into. Functional megaspore is developed into embryo sac nu படிச்சிருப்பேன், the female gametophyte. அதான் இங்க இதுக்கு ஆன்சர் எடுத்தன ovule கிடையாது. Ovule megasporangium nu பேரு. Endosperm is a nutritive tissue for the developing embryo. Nucellus is a nutrient tissue for the embryo sac. Embryo sac is a correct answer. So இதுக்கு சரியான விடை embryo sac, the female gametophyte நீ ஞாபகம். அப்புறம் எடுத்து எல்லா குழந்தைலாம் சில 2 mark கொஸ்டின்ஸும் கொடுத்திருந்தா அதையும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டோம். First is strategy adapted by bisexual flowers to prevent self-pollination. ஒரு bisexual flowerல self-pollination prevent பண்ணணும்னா what are the adaptations seen in a bisexual flower னு கேட்டிருந்தா ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு பாயிண்ட் எழுதணும் 2 மார்க்னால. First is protondry, androecium matures before gynoecium. Second is protogyny, gynoecium matures androecium. அது மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அததான் உன் புக்ல டைகோகேமின்னு கொடுத்திருப்பான். Anthers and stigmas mature at different times. Anther mature at a time, stigma mature at a time, வேறையா இருந்ததுன்னா அங்க செல்ஃப் பாலினேஷன் is not possible, only cross pollination is feasible. அப்ப அததான் ரெண்டா பிரிச்சிருப்பா. protondry, androecium matures before gynoecium. protogyny, gynoecium matures before androecium. அததான் இங்க உங்களுக்கு ஸ்டிக்மான்னு கொடுத்திருப்பா. இதுக்கு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் ஞாபகம், இதுக்கு ஸ்கார்புலேரியா ஞாபகம். எக்ஸாம்பிள் எழுதலாம், எழுதாமலும் இருக்கலாம் பரீட்சையில, பட் எழுதிருங்க பெஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் மல்டிபிள் alleles. One character with more than 2 expression is said to be multiple allelism or polymorphism னு படிச்சிருப்பேன். அதாவது according to Mendel, a character is expressed in 2 ways and controlled by 2 genes. 2 ஜீனுக்கு மேல ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணா அதுக்கு மல்டிபிள் allelism, polymorphism னு பேரு. A set of 3 or more genes. According to Mendel, 2 genes control a character. A set of 3 or more genes, 2 ஜீனுக்கு மேல controlling a same character, ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிதுன்னா and they located on the homologous chromosome, we are calling it as multiple allelism. இதுக்கு நீங்க மல்டிபிள் allelismக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ABO blood group இருப்பா, தெரியல A இருப்பா, B இருப்பா, AB இருப்பா, O இருப்பா. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். Simple is one character with more than 2 expressions or a single trait, a single character controlled by more than 2 genes, and they are located on the homologous chromosome, morphologically identical chromosomes. Avala multiple alleles nu solluvom. Then bioremediation, clearing the environmental pollution with the help of biological option is said to be bioremediation.
The use of microorganisms or plants to manage environmental pollution or clear environmental pollution, or it's an approach used to treat waste using microbes or plants. Particularly superbug, Pseudomonas, Putida. It helps to clear oil spills in the particular. Next is gene mapping, genetic mapping. That's uses genetic mapping, Morgan, Centimorgan, அதோட uses கேட்டிருக்கான். It's used to determine gene order, gene எங்க இருக்கா, identify the locus of the gene, chromosome எந்த locusல உட்கார்ந்திருக்கா, the position of a gene or an allele in a chromosome is said to be locus னு ஒன்னு தெரியும், அது எங்க இருக்கா, and calculate the distance between the genes. Genes எவ்வளவு தூரத்துல இருக்கா, either they are tightly linked genes or loosely linked genes, அதெல்லாம் கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். And useful in predicting the results of dibrid and tribrid cross races. Dibrid cross படிச்சிருக்கேன், tribrid cross படிச்சிருக்கேன், அதோட ratios என்ன, 9:3:3:1 like that, and the ratios வருது பாருங்க, இந்த 27:9:2 அந்த ratios கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Then embryoids. Tissue culture technique sometimes என்ன ஆகும்னா, from the body cells we are growing somatic cells, அதுல இருந்து embryo form ஆயிடும். In tissue culture technique, sometimes from the callus, somatic embryos, the embryos are bipolar embryo with radical, plumule and cotyledon are formed. That's the form of somatic embryo or embryoids. ரொம்ப simple சொல்லணும்னா, embryos developed from the callus tissue, somatic embryos, அதாவது body cell ல இருந்து embryo form ஆகுது. So the embryos developed from the somatic cells are called the somatic embryos or somoclonal embryos or embryoids. இவாளதான் artificial synthetic seed convert பண்ணுவோம். So simply says embryo உனக்கு தெரியும். Somatic embryo actually is the end product of sexual reproduction. Male gamete, female gamete change, zygote form ஆவா, zygote is converted into embryo. அது மாதிரி gametic fusion இல்லாம body cell lende embryo வந்துடுது அப்படினா, body cells to callus lende embryo வந்துடுதுனா, such embryos are called the somatic embryos or embryoids or somoclonal embryos னு சொல்லுவோம். Then it is converted into artificial synthetic seeds. Then structure of dicot seed கேட்டிருந்தா. Dicot seed structure என்ன இருக்கும், the embryonic root is said to be radical, embryonic shoot is said to be plumule, side lo cotyledons iruppa, avala chutti seed coat irukum, outer seed coat is called a tester, inner seed coat is called a tegmen. Ida drop any label pannena 1 + 1 2 marks varuva. This is embryonic root, this is the embryonic shoot, ivalukku cotyledon nu per, testa vella irpa, tegmen ulla irpa. Adha thavara indha area irukku porungole radical-ukku cotyledon-ukku naduvula irukkravalukku hypocotyle nu per, cotyledon-ukku plumule-ukku naduvula irukkravalukku epicotyle nu per. So radical, hypocotyle, cotyledon, epicotyle, plumule adha ஞாபகம் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு 2 marksல கொடுத்திருந்தா தாங்க. Then 3 mark questions இல்ல, அது கேட்டிருந்தா. What are the steps involved in fertilization of an angiosperm plant? First எடுத்ததெல்லாம் pollination நடந்து pollen grain வந்து stigma மேல உட்கார்ந்து germinate ஆகும். Germination of pollen grain in the stigma of the carpel first. Then growth of the pollen tube in the style. மேல உட்கார்ந்து அது germinate ஆகி உள்ள முளைச்சு போகும், growth நடக்கும், pollen tube formation நடக்கும். Then entry of pollen tube into the embryo sac or female gametophyte உட்கார்ந்துக்கிறா. Then germination, pollen tube formation and entry of pollen tube into the embryo sac or female gametophyte. Then discharge of male gametes. 2 male gametes are formed from a single pollen grain or microspore. Then syngamy, double fertilization and triple fusion நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு fertilizationல நடக்கக்கூடிய steps ன்னு ஞாபகம். Next உனக்கு கொடுத்திருந்தது germplasm conservation அப்படின்னா என்ன அர்த்தம்? Conservationனா preserve பண்ற மாதிரி வச்சுக்கலாம், நம்ம preservation இல்ல safeguard பண்ணி வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். The conservation of living genetic sources like the pollen grain, seeds, tissues of a plant or DNA or RNA like that, எதெல்லாம் நம்ம சேவ் பண்ணணும் வைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டோர் பண்ணி கன்சர்வ் பண்ணி வைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் germplasm. Germplasm represent the live genetic material of a plant or animal.
ஸ்பெர்மடோசோவா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எக் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஜைகோட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், போலன் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சீடு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், டிஷ்யூஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். Then the gene therapy படிக்கிறப்ப stem cells பார்த்துப்பேன், stem cells நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் in liquid nitrogen, cryo preservation கேள்விப்பட்டிருப்பேன், at -196 degrees Celsius அதுல preserve பண்ணி வைப்போம். அதுதான் நம்ம germ plasm conservation சொல்லுவா. So conservation of genetic resources of a plant or animal is said to be germplasm conservation. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Then the applications of biotechnology, அதான் 3 கேட்டிருந்தா நமக்கு ஈஸியா இருக்கிற 3 கொடுத்தேன். Production of transgenic plants or genetically modified organisms, GMOs. More than 50 transgenic plants are produced. மாதிரி என்னென்ன transgenic BT cotton produce பண்ணிருக்கா, BT brinjal produce பண்ணிருக்கா, transgenic paddy produce பண்ணிருக்கா, நிறைய produce பண்ணிருக்கா, அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். Synthesis of human insulin from E. coli, genetic engineering மூலமா they introduced human insulin gene into the system of E. coli. We are getting insulin from E. coli called the humalin. அதை ஞாபகம். Production of secondary metabolites, the alkaloids. Metabolites are the end product of metabolism, while primary and secondary in பிரிச்சிருக்கா. The secondary metabolites நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை இங்க ஞாபகம், டிகாக்சின் அதெல்லாம் படிச்சிருப்பேன் அது. ஓகேயா, இது இங்க தெரிஞ்சுக்கணும்டா குட்டி. Next, difference between incomplete dominance and codominance. Incomplete dominance, நம்ம மிராவலிஸ் ஜலாப்பா படிச்சிருப்போம். கோடோமினன்ஸ்க்கு உன் புக்ல கமீலியா கொடுத்துருக்கா, அதே மாதிரி ரொம்ப ஈஸி. ஏபி பிளட் குரூப், ஏபிஓ இல்ல, ஆக்சுவலி ஏபி. இன்கம்ப்ளீட் டோமினன்ஸ்னா 2 பேருக்கு நடுவுல கிராஸ் பண்றோம். F1 ஹைபிரிட்ல 2 பேரண்டோட கேரக்டரும் வராமல் புதுசா ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு இன்கம்ப்ளீட் டோமினன்ஸ்னு பேரு. The F1 heterozygous phenotype differ from both parents homozygous phenotype. அதாவது அப்பா அம்மா 2 பேரோட கேரக்டரும் வித்தியாசமா, 2 பேரோட கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் புதுசா ஒரு phenotype வந்ததுன்னா, if they express a new phenotype, you are calling it as incomplete dominance or blending inheritance. Codominance, the phenomena in which 2 alleles are both expressed in the F1 heterozygous individual. AB blood group எடுத்துட்டேன்னா அப்பாட்டேந்து A gene வந்திருப்பா, அம்மாட்டேந்து B gene வந்திருப்பா. Both the characters are expressed. 2 பேரோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதுக்கு கோடோமினன்ஸ்னு பேரு. உனக்கு புக்ல கமீலியா ஃபிளாஸ் கொடுத்துருக்கா. ABO blood groupல blood group AB the best example for codominance னு ஞாபகம். Next is the finally drawn label, the structure of ovule கொடுத்துருந்தா. இல்ல எதை எழுதுறியோ இல்லையோ முக்கியமா ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் ஃபியூனுகள் இருக்கணும். இந்த இடம் இருக்கு பாருங்களேன், இது வாஸ்குலர் சப்ளை ஞாபகம். The opening in the ovule, micropyle ஞாபகம். Surrounded by integuments, அது ஞாபகம். இதுக்கு micropylar end ன்னு the opposite end is said to be the chalazel end அது இருக்கணும். இங்க nucellus which supply nutrients to the developing female gametophyte. இவாதான் இந்த female gametophyte நியூட்ரியன்ஸ் தருவா. This is embryo sac or female gametophyte. ஒரு 6 பார்ட்டான் லேபிள் பண்ணிருக்கணும். இது உங்களுக்கு 3 மார்க்ல இருந்ததுமா. அப்புறம் 5 மார்க்ல எய்தரார் கொடுத்து 4 இருக்கும். அதுல நீங்க 2 எழுதணும்னு எனக்கு தெரியும். Explain the mechanism of crossing over. அதுக்கு டயக்ராமும் இருக்கணும், எக்ஸ்பிளனேஷனும் இருக்கணும். டயக்ராமுக்கு 2 மார்க்ஸ் தருவா, எக்ஸ்பிளனேஷனுக்கு 3 மார்க் தருவா. சினாப்சிஸ் எழுதணும், பைவாலண்ட் எழுதணும், டெட்ராட் எழுதணும், கிராசிங் ஓவர் எழுதணும், டெர்மினலைசேஷன் எழுதணும். தட் இஸ் ப்ரொஃபேஸ் 1ல லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளட்டின், டயோகைனன்சிஸ் படிச்சு பேர் பாருங்களேன், அதை எழுதணும். டயக்ராம் 2, எக்ஸ்பிளனேஷன் 3 இருக்கும். Then steps involved in DNA recombinant technology, that is genetic engineering எப்படி நடக்கக்கூடிய ஸ்டெப் எழுதணும், டெஃபினிஷன் இருக்கணும். டோனர் யாரு, ஹோஸ்ட் யாரு, வெக்டர் யாரு, then splicing என்ன, what is molecular cloning எல்லாத்தையுமே எழுதணும் with the diagram. Then write about the protoplast culture, how the protoplast is cultured, protoplast cell without cell wall. அது how cultured, how protoplasmic fusion takes place, அதை பத்தி எழுதலாம். படம் வேணும் இதுக்கும். Or SCP, single cell protein, அதுக்கு எழுதணும். If the unicellular organisms used as protein diet for human consumption or fodder for animals, we are calling it as SCP. அந்த SCPக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு? கிளைமிடோமோனாஸ் இருக்கு, குளோரல்லா இருக்கு, ஈஸ்ட் இருக்கு, சுடோமோனாஸ் இருக்கு. You write the example and their applications. இது definition 2 தருவா, எக்ஸாம்பிளுக்கு 1 தருவா, அப்ளிகேஷன்ஸ்க்கு 2 தருவா. So you can write like this. இதான் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ல வந்த கொஸ்டின் பேப்பர். எக்ஸலண்டா எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் இது ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர். God bless you all. Thank you very much. Thank you for hearing.